இப்போ நம்ம லெசன் நம்பர் 1ல் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ARK. ஸோ ARKல ஏ என்ன அப்படின்னா அத்தாரிட்டி, அதாவது யாருக்கு வந்து எந்த அத்தாரிட்டி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் எப்பவுமே ஒரு மிடில் லெவல்ல இருக்கிற ஒரு அத்தாரிட்டி தான். அதே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க டாப் லெவல்ல இருக்கிற அத்தாரிட்டி. இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் ஆர் என்ன அப்படின்னா ரோல். ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ், அதாவது சொல்ற வேலையை செய்யற அந்த எக்ஸிக்யூட்டிவான வேலை தான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டெசிசிவ், அவங்க வந்து என்னென்ன டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கான ரோல் வந்து இருக்கு. லாஸ்ட் இருக்கிற கே என்ன அப்படின்னா கீ பர்சன். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் கீ பர்சன் அப்படின்னா ஒரு மேனேஜர் தான் கீ பர்சன். அதுவே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை தான் நம்ம கீ பர்சன் சொல்றோம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு கொஸ்டின் படிக்கிறது நமக்கு 4 கொஸ்டின் படிக்கிற சமங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மீனிங். நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படிங்கிறது புதுசா ஷேர்ஸ் வரும்போது இருக்கிற மார்க்கெட் தான் நியூ இஷ்யூ மார்க்கெட். அதான் பிளேஸ் ஃபார் நியூ ஷேர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுவே செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது ஆல்ரெடி இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸ்லாம் திரும்ப ட்ரேட் பண்ற இடம் தான் வந்து செகண்டரிஸ் மார்க்கெட். அதனால நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ இஷ்யூ மார்க்கெட்ல டைரக்டா கம்பெனி கிட்டேன்னு வாங்குறோம். அதுவே செகண்டரி மார்க்கெட்ல இன்டைரக்டா தான் ஒரு கம்பெனி கிட்டே நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். செக்யூரிட்டிஸ் போய் சொல்லும் போது ஒரே ஒரு வாட்டி தான் நியூ இஷ்யூ மார்க்கெட்ல விற்க முடியும். பட் அதுவே செகண்டரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து விற்கலாம். இந்த மல்டிபிள் டைம்ஸ்க்கு வந்து சூஸ்ல கூட ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன். ஸோ இங்க யாரும் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனி கிட்ட இருந்து இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்க. ஸோ வந்து கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ். அதுவே வந்து செகண்டரி மார்க்கெட்ல வெறும் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். கெயின்டு பர்சன் யாரு, இதுல லாபம் யாருக்கு அப்படின்னா நியூ இஷ்யூ மார்க்கெட்ல அதிகமா லாபம் வந்து கம்பெனிக்கு தான். பட் அதுவே செகண்டரி மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் அதிகமான லாபம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிரைஸ். ஒரு நியூ இஷ்யூ மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து எப்பவுமே ஃபிக்ஸடா இருக்கும். ஆனா செகண்டரி மார்க்கெட் வந்து யாரோட டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிளக்சுவேட் மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னதுதான் இந்த ஒரு கொஸ்டின் படிக்கிறது மூலயமா எப்படி 4 கொஸ்டின் நம்ம எழுத போறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம படிச்சது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். அப்படியே கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா ஹவு இஸ் பிரைஸ் டிசைடட் இன் த செகண்டரி மார்க்கெட், அதுக்கு நம்ம இந்த பிரைஸ் பாயிண்ட்டை மட்டுமே எழுதிக்கலாம். அப்படியே நீங்க வந்து ஷார்ட் ஆன்சர் பக்கம் வந்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ரைட் ஏ நோட் ஆன் செகண்டரி மார்க்கெட். அப்படியே அடுத்த லெசன்ல பாத்தீங்கன்னா வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ இஷ்யூ மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் தான். நியூ இஷ்யூ மார்க்கெட்டோட டைப்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா போதும். நம்ம 7th லெசன்ல இருக்கிற டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தான் பார்க்க போறோம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 52ல இருக்கு. ஆனால் ஷார்ட்கட் வந்து FMCOP². FN அப்படின்னா ஃபங்க்ஷன், ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி. கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஈஸி லிக்விடிட்டி. ரெண்டாவது பாயிண்ட் மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்ஸ்டியூட்டன்ட்டுங்க. வந்து கமோடிட்டிஸ், அதாவது பொருட்களை ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம், அதான் கமோடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கார்னரிங். கார்னரிங்னா பதுக்கிறது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர்ஸை பதுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, அதனால கார்னரிங் இஸ் ஈஸி. அதுவே கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் கார்னரிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கார்னரிங் இஸ் டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் காப்பில் வந்து ஓ என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்,
ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபார்மேஷன், நிறைய கேபிட்டல் கிடைக்கணும். அதுவே வந்து கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரிஸ்க் ரிடக்ஷன், எந்த அளவுக்கு ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் காப்ல பி ஸ்கொயர்ல ஃபர்ஸ்ட் பி என்ன அப்படின்னா பார்ட்டிசிபென்ட். ஸோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டிசிபென்ட் யாருன்னா இன்வெஸ்டர், ஸ்பெகுலேட்டர். பட் அதுவே வந்து கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பார்த்துட்டோம்னா ப்ரொடியூசர், டீலர், ட்ரேடர் இவங்க எல்லாமே வந்துட்டு பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் ப்ரைஸ் கோட்டேஷன்னா இங்கே வந்து ஒரு நேரத்தில் ஒரே ஒரு கோட்டேஷன் தான் வாங்க முடியும். பட் அதுவே வந்துட்டு கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அட் அ டைமில் மல்டிபிள் கோட்டேஷன்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் முடிஞ்சிச்சு.